குடாரிசியம் வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் என்னுடைய இந்த மதிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஆர்சிஎம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு மிகப்பெரிய போயிட்டு இருக்குன்றது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம சுச்சுவேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி சூழ்நிலை வந்துட்டு இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுன்றது மிகப்பெரிய அரிது. அதை வந்து இன்னைக்கு பயன்படுத்தக்கூடியவங்க நிறைய வந்து ஜூம் மீட்டிங் மூலியமா நிறைய புது புது தகவல்கள், அதாவது பொருளை பத்தின வழக்கமா இருக்கட்டும், பிசினஸ் பிளானா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து புதுசு புதுசா கத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை விட ஒரு பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா, நிறைய வந்து லீடர்ஸ் வந்து வெளியேறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு ஆர்சிஎம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணித்தரமான ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறத வந்துட்டு நிரூபிக்கிற அளவுக்கு படிச்சவங்களாம் உள்ள வந்துட்டாங்க. படிச்சவங்க பெண்கள் வந்துட்டு சாதாரணமா வீட்டுல இந்த பொருள் எடுத்து வச்சு விற்கலாம்னு இருந்த ஒரு காலகட்டத்துல இது எவ்வளவு பெரிய வேலை வாய்ப்பு, இது எவ்வளவு தலைமுறையை காக்கக்கூடிய ஒரு விஷயன்றத அவங்களுக்கு புரிய வச்சிருக்கு. அதன் மூலியமா இதை வந்து ஒரு குடும்ப தொழிலா இன்னைக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு மிகப்பெரிய வளர்ந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் புது புது ஆட்கள், புது புது டிஸ்பிளே ஆட்கள், புது இடங்களுக்கு ப்ரொமோட் ஆகிறதுனால இது வந்து ஒரு பெரிய ஒரு சும்மா ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பா வந்து கிடைச்சிருக்கு. இன்னைக்கு எங்கேயோ இருந்த ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒன்றிணைக்கக்கூடிய ஜூம் மீட்டிங் மூலியமா நிறைய படிச்சவங்க மூலியமா நிறைய தகவல்கள் வந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம காத்திருந்தோம் மீட்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து செட்டில் பண்ணி இங்க இந்த இடத்துல மீட்டிங் நடக்கும் அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம். அதுவும் அந்தந்த டீம் மட்டும்தான் ஒரு 10 பேரை 15 பேரை வந்து ஒரு 20 பேரை உட்காந்து நம்ம அந்த மீட்டிங் அசல் பண்ணுவோம். பெரிய மீட்டிங் காலையில் நடத்தும் போது தான் நம்ம வந்து பெரிய பெரிய லீடர்ஸ்ல வந்துட்டு நிறைய கருத்துக்கள் நிறைய, அதாவது இதுல இன்கம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக அதாவது நம்ம வந்து அப்ளைன்ல வந்து வர சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு இன்கம் அப்படின்ற விஷயத்த பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து நேற்று நமக்கு மந்த்லி ஸ்டேட்மெண்ட் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு சம்பளம் வந்து போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் நம்ம வந்து மீட்டிங் கார்டில் கொடுக்கக்கூடிய, அதாவது தேடி பிடிச்சு போய் அட்டன் பண்ண வேண்டிய மீட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜூம் மீட்டிங்ல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையா இருக்கட்டும், எல்லா மாவட்டங்கள் இருக்கும் ஒன்றிணைச்சு இவங்கெல்லாம் லீடர்ஷிப்ன்றதை வந்து அங்கீகாரப்படுத்திருக்கு. அதாவது வந்து வெளிப்படையா இத்தனை லீடர்ஸ் இருக்காங்க, இத்தனை பேர் சம்பாதிச்சிருக்காங்கன்றதை வெளிப்படையா கொண்டு வந்திருக்குன்னா அது வந்து ஜூம் மீட்டிங் தான். இப்ப எத்தனை பேர் கொரோனா ஒன்று வந்துருச்சு அப்படின்னு வருத்தப்பட்டவங்களா இருக்காங்க. ஆனா கொரோனா வரலன்னா நம்ம எல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம். அதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆர்சிஎம்ல ஒரு கட்டமைப்பு இருக்கு, ஒரு சரியான நெட்வொர்க்கா மாத்தினதே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனா டைம் தான். இன்னைக்கு எங்க எத்தனை லீடர்ஸ் இருக்காங்க, என்னென்ன அச்சீவ்மெண்ட் இருக்காங்க அப்படின்னு வந்து சிறப்பா போயிட்டு இருக்கு. நமக்கு தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது பெருசுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு எமரால்டு இருக்காரு, அதை வந்து சரியா அந்த பிசினஸ் கொண்டு போயிட்டு இருக்கான்றது முழுக்க முழுக்க 100% உண்மை. அப்பேற்பட்ட ஒரு எமரால்டு இந்த ஒரு சூழ்நிலையில இந்த கொரோனா வந்துருச்சு, என்ன பண்ணலாம்னு சிந்திக்கும் போது அவருக்கு எட்டுன ஒரு விஷயம் தான் அந்த ஜூம். அந்த ஜூம் மூலியமா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, மிகப்பெரிய ஒரு டேர்ன் ஓவர் இன்னைக்கு டிப்போவா இருக்கட்டும், பியூசிலா இருக்கட்டும், டைரக்ட் செல்லர்களா இருக்கட்டும், கன்சியூமர்களுக்கு பொருள் கொடுக்கறதா இருக்கட்டும், அத்தனையுமே சிறப்பு. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு எமரால்டு கிட்டத்தட்ட 2 ஸ்டார் பெறல் நம்மளுடைய சிந்து சாரு, அதே மாதிரி நம்ம நாசர் சாரு, சிறப்பானவர். அது எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. அதே மாதிரி 4 பெறல் இன்னைக்கு அந்த, ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்திலையும் உள்ள இருந்து மக்களை அந்த வரக்கூடிய புது ஆட்களா இருக்கட்டும், இருக்கக்கூடிய லீடர்ஸ்களா இருக்கட்டும், இவங்களை கட்டமைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு எமரால்டு, 2 ஸ்டார் பெர்ல், 4 பெர்ல், என்ன வந்து பாத்தீங்கன்னா 8% ராயல்டி நம்ம வெங்கடேஷ் சாரு, செல்வராஜ் சாரு, அடுத்து பாத்தீங்கன்னா வந்து எத்தனை கோல்டு, ஸ்டார் கோல்டு, பிளாட்டினம், இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்கல்ல, ஒரு சாதாரண மனிதனையும் வந்து ஒரு சாதனையாளர் மாத்துறது ஆர்சிஎம்னால மட்டும்தான் முடிகின்றது 100% உண்மையானதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கொரோனா மட்டும்தான். இப்பேற்பட்ட சூழ்நிலையில வந்துட்டு இனி ஆர்சிஎம் வந்துட்டு வேற லெவல்ல தான் பார்க்க போறோம். இதுதான் உண்மை. இது யாரெல்லாம் வந்துட்டு ஒரு பொக்கிசமா பாக்குறோமோ அவங்களுக்கு ஒரு பொக்கிசமா தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த ஒரு சூழ்நிலையில வந்துட்டு ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து குடும்பத்துல வந்து நமக்கு ரொம்ப வந்து ஒரு சொல்லுவாங்கல்ல இலவசமா கிடைச்சிருக்கு. இதுதான் உண்மை. நம்மளாம் தேடி இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தேடி ஓடிட்டு இருக்காங்க, மருத்துவம் ஓடிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில வந்துட்டு நமக்கு வந்து ஃப்ரீயா கிடைச்சிருக்கு, ஒரு ஆரோக்கியம் ஒரு விஷயம் ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. அதனால வந்து நம்ம சொல்லுவாங்கல்ல, இலவசமா கிடைச்சது இலவசமாவே கொடுன்னு சொல்லி ஒரு பைபிள் வசனம் வந்து வரும். அந்த மாதிரி நமக்கு கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்பை நம்ம அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குண்டான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இதை கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை தரம் மட்டும் இல்ல, நம்மளுடைய அந்தஸ்தும் நம்ம வந்து உயர்றதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த காலகட்டத்துல எவ்வளவு பொறுமை இருக்கணும்ன்றத வந்து இன்னைக்கு நம்ம ஜூம் மீட்டிங் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா அவ்வளவு தகவல்கள் இன்னைக்கு நம்ம பொருளை பத்தின தகவலாக இருக்கட்டும், பிசினஸ் பத்தின தகவலாக இருக்கட்டும், அத்தனையுமே நமக்கு சிறப்பான முறையில் கொடுக்கக்கூடிய லீடர்கள் நிறைய இருக்காங்க.
நான் ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு நேத்து நம்ம ராஜ் சார் சொன்னார் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் அதுதான். ஏன்னா இந்த பைனரி கான்செப்ட்ன்ற பேர்ல எத்தனையோ இன்கம் வந்து கம்பெனிக்காரங்க கோடிக்கணக்கு எடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஒரு வலையில மாட்டினவன் தான் நானு. ஆனா அப்படி இருந்த ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து சித்தன் சார் வந்து இந்த பிசினஸ் வந்து நீங்க உழைக்கக்கூடிய வருமானம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசியம் கொடுத்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் 100% உழைச்சாலும் 50% உழைச்சாலும் என்னோட வருமானம் வந்து எனக்கு மட்டுமே வந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட வாய்ப்பை எனக்கு சிந்து சார் கொடுத்தாரு. அப்பேற்பட்ட ஒரு ஸ்டார் பல்லு. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய நம்முடைய நாசர் சார் ஒரு ஸ்டார் பல்லு அந்த டீமுக்கு ஒரு கட்டமைப்பை கொண்டு போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி டிப்போவா இருக்கட்டும், பீஸா இருக்கட்டும், அந்த தகவல் இல்லைன்னா அவர் வயசுக்கு இதை வந்து ஒரு ஒரு பொறுப்பா எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப மதிக்கத்தக்க அந்த 2 ஸ்டார் பல்லும் வந்து பாத்தீங்கன்னா 2 ஏரியாவிலையும் பிரிச்சு சரியான முறையில் வந்து இந்த பிசினஸை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை முன்னிலை நடத்தி கொடுக்கக்கூடிய நம்முடைய காமராஜ் சார் அவர்களும் சரி. அடுத்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பெர்ல பின்னச்சுவர் நம்ம ராமசாமி சார் இந்த சென்னையா இருக்கட்டும் வந்துட்டு இந்த திருநெல்வேலி நம்ம இந்த பக்கம் சிவாசில வந்துட்டு நம்மளுடைய மாரியப்பன் சாரா இருக்கட்டும், அது நிறைய இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்துட்டு பங்கெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் முக்கிய பொறுப்புல இருக்காங்க. முக்கிய பங்கெடுத்து பண்ணிட்டு இருக்கனால நம்ம எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு சிறப்பா இருக்கிறோம். அப்பேற்பட்ட வாய்ப்பை எனக்கு சிந்து சார் கொடுத்தாரு. அப்பேற்பட்ட வாய்ப்பை நாசர் சார் கொடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட வாய்ப்பை நம்ம ராமசாமி சார் நம்ம மாரியப்பன் சார் இவங்க எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வந்திருக்கக்கூடிய அனைவரும் ரொம்ப கண்ணு கருத்துமா நம்ம கையில எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு பொக்கிஷத்தை ரொம்ப பாதுகாப்பா கொண்டு போகணுன்றதான் என்னோட ஒரு கருத்து. இந்த ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பிளான் விஷயம் தான் நான் அதான் சொல்ல வரேன்னா ஒரு பிசினஸ் பிளான் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த பிசினஸ் சரியா பண்ண முடியும். அப்பேற்பட்ட பிளானை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்திருக்கக்கூடிய நம்ம ராமசாமி சாரா இருக்கட்டும், ரவி சாரா இருக்கட்டும், இவங்க டீம் எப்பயுமே வந்துட்டு ஒரு நம்பர் 1 தான் இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து இந்த பிசினஸை கத்து வச்சிருக்கனாலதான் அந்த வந்து கரெக்ட் சரியான முறையில் ஒரு நல்ல ஒரு இன்கமும் நல்ல ஒரு டீமை வந்து கட்டமைப்பை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட வாய்ப்பு யாருக்கு தேவைன்னா அத்தனை பேருக்குமே தேவை. அதனால புதுசா வந்தவங்களா இருக்கட்டும், இனிமே வரக்கூடியவங்களா இருக்கட்டும், இது இந்த சிஸ்டம் ஆர்சிஎம்ன்றது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் இப்படிதான் இருக்கணும்ன்ற வழிமுறையை கொண்டு போறதுக்குண்டான வாய்ப்பை அனைவரும் கத்து வச்சு சிறப்பான முறையில் இந்த பிசினஸ் பண்ண சொல்லி அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் ஈஸ்வரன் சார். வாழ்த்துக்கள். வாழ்க ஆர்சிஎம் நண்பர்களே, இந்த சிறப்பான பயணத்துல போயிட்டு இருக்கோம். நம்ம எல்லோருமே இப்ப ஈஸ்வரன் சொன்னது அத்தனையும் நம்ம எல்லாரும் அனுபவிச்ச ஒரு செய்தி தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வளர்ந்து வரும்போதுதான் பிறரை வளர்க்க முடியும். அந்த வளர்ச்சியை நோக்கித்தான் நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். ஆர்சிஎம்ங்கிறது அற்புதம்னு வார்த்தையில சொன்னா பத்தாது, அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுறது நம்ம கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அப்ப எல்லோரும் புரிந்து எல்லோரும் ஒரு குடும்பமாக, ஆர்சிஎம் என்பது ஒரு குடும்பம், இந்த குடும்பமாக நம்ம இதை கடத்தி செல்ல வேண்டியது மிகப்பெரிய கடமை. ஈஸ்வரன் சொன்னது 100% உண்மை. என்னன்னு பார்த்தா தமிழகத்தில் ஆர்சிஎம் என்பது அருமை புரியாமல் தான் இருந்தோம் இதுவரைக்கும் நம்ம எல்லாருமே. ஏன்னா யாரு என்ன செய்யறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவரவர்கள் விட்டத்தித்தனமாக அவரவர் வழியில போயிட்டு இருந்தாங்க. ஆனா ஆர்சிஎம் வழியில ஒருங்கிணைந்து போகவே இல்லை. அதற்கான வாய்ப்பை வழங்கிய காமராஜ் சாருக்கு நம்ம திரும்ப திரும்ப நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஜூமை அவர் தராவிட்டார். ஆனா ஜூமை தந்தது ஒரு மாபெரும் சாதனை. ஆனா அந்த ஜூமை பயன்படுத்தியதுதான் அடுத்த கட்ட சாதனை. ஏன்னா யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்கள் எல்லாம் ஆர்சிஎம்மில் கலந்து விட்டார்கள். ஆர்சிஎம்மில் கலந்து கரையும் போதுதான் நாம் ஆர்சிஎம்மாக மாற முடியும். நாம் ஆர்சிஎமாக மாறினால்தான் அது வியாபாரமாக மாறும். வியாபாரத்துக்காக ஆர்சிஎம் பண்ணோம்னா நம்ம வெளியே இருப்போம் ஆர்சிஎம் விட்டு. ஆர்சிஎம்ல நம்ம கலந்தால் மட்டுமே, ஆர்சிஎம்மில் ஐக்கியமானால் மட்டுமே, ஆர்சிஎம்ஐ உணர்ந்து பிறருக்கு உணர்த்தும் போது மட்டுமே நம்ம என்ன ஆகிறோம், ஆர்சிஎம்மா மாறுறோம். நாம் ஆர்சிஎம்ஐ மாறினாத்தான் ஆர்சிஎம்மில் நாம் வெல்றோம்னு அர்த்தம். இதற்கான வாய்ப்பு இப்ப கிடைச்சது இந்த ஜூம் மீட்டிங் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியால இப்ப ஈஸ்வரன் சொன்னது போல் அவரவர் தனித்தனியாக அவரவர் அறிந்ததை, அரை நுனிப்பூல்கள் மேய்ந்ததையும் அல்லது தவறான செய்திகளை கேட்டதையும் சரியான செய்தியை தவறாக புரிந்து கொண்டதும் இப்படியே பயன்பட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த ஜூம் வந்த பிறகுதான் ஒவ்வொரு தட்டுள்ள குறைகள் அகற்றப்பட்டு நிறைகள் ஒவ்வொரு தட்டையும் நிறைய ஆரம்பிச்சது. அந்த நிறைதல் தான் நமக்கு இந்த பேர்பட்ட பேண்டமிக் என்று சொல்லக்கூடிய தொற்று காலத்துல இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவுக்கு தமிழ்நாடு பேசப்பட்டது. காரணம் என்னது? அதே தமிழகம் தான். இப்போ எல்லா இந்தியாவே இந்த கொரோனா தொற்றுல தோற்று போகும்போது தமிழகம் அதோட மோசமா தான் தோற்று போயிருக்கணும். ஏன்னா நம்ம வளர்ச்சி மிக குறைவா தான் இருந்தது இந்தியாவில் எல்லாரையும் பார்க்கும்போது. அந்த சூழல்ல நம்ம மட்டும் ஏன் மிகையா வந்தோம்னா அதுக்கு 100% காரணம் இந்த ஜூமில் ஏற்பட்ட ஒருங்கிணைப்பு தான். அந்த லீடர்கள் அவர்கள் லீடர்கள் மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தவர்கள் தாண்டி அவர்களை கடந்து நாங்களும் லீடர்கள் தான் என்று சாதாரண சாமானியனாக கருதப்பட்ட மனிதர்களும் இன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமை செய்யறாங்க. ஜூம்ல பார்க்கும்போது எனக்கு தான் தெரியும்னா காணப்போச்சு. எல்லோருக்கும் தெரியுது, உனக்கு தெரிஞ்சவரை எனக்கு அதிகம் தெரியுது பார் அப்படின்னு. இப்ப என்னது, ஆர்சிஎம் என்பது உணர்தல் சார்ந்ததுங்கிறது தான். ஆர்சிஎம்ஐ யார் உள்வாங்கினா, யார் முதலில் வந்தார்,
யார் முதலில் அதிக வருமானம் பெற்றார், யார் முதலில் அதிகமாக பின் வாங்கினார், யாருக்கு சபை அங்கீகாரம் கிடைத்தது என்பது எப்படி நிர்ணயிக்கப்பட்டது? ஜூம் வந்த பிறகு எல்லோருக்குமானது இது. யார் வேண்டுமானாலும் வரலாம். உள்வாங்கியவர்களில் யார் அதிகம் உள்வாங்கினார்களோ அவர்கள் லீடராக நியமிக்க முடியுங்கிறது தான் இப்ப இந்த ஈஸ்வரன், பிச்சைக்குமார், நம்ம அந்த வெங்கடேஷ் நேத்து பேசின வெங்கடேஷ் முந்தா நாள் பேசுனது, இவ்வளவு பெரிய அற்புதமான ஆளுமைகள் எங்க இருந்து வருது? எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து வருதுல. ஆர்சிஎம் சாமானியனையும் தலைவராக மாற்றுவது. அப்போ அனைவரும் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள்ங்கிற பாரதியோட வார்த்தையை 100% நிரூபிக்க வந்ததுதான் ஆர்சிஎம். ஆனா அது உணராமல் அல்லது உணர வாய்ப்பு கிடைக்காமல் அல்லது உணர்வதை தடுத்து இப்படிதான் ஆர்சிஎம் நமக்கு நகர்ந்து போயிட்டு இருந்தது. ஆனா இன்றைய ஆர்சிஎம் தான் உண்மையான ஆர்சிஎம். இந்த கொரோனாக்கு திரும்பதல்ல சொன்னது உண்மையிலே கொரோனாவுக்கு நன்றி. ஏன்னா அந்த கொரோனா காலத்தில் 2 விஷயம் நடந்தது. ஒன்று, நமக்கு எல்லாரும் முடங்கி கிடந்தோம். நாம் ஒரு மாய வாழையில் ஓடிக்கொண்டிருந்த வாழ்வியல் அமைப்பு நம்மளை ஒரு சிறைக்குள்ள போட்டது. அந்த நேரத்தில் நமக்கு ஓய்வு கிடைத்தது. அந்த நேரத்தில் வேற வழி தெரியாம இதை கேட்க ஆரம்பிச்சோம். கேட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியாளர்கள். அந்த கொரோனா காலத்தில் முடக்கப்பட்டு வேறு வழி இல்லாமல் இதை கேட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு மாபெரும் வெற்றியாளர்கள். இரண்டாவது, இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு தந்த ஜூம் அந்த வெற்றியாளர் உருவாக்குறதுக்கான மிகப்பெரிய களம். இந்த களமும் அந்த வாய்ப்பும் இன்னைக்கு தோண்டி துருவி எடுத்துருச்சு. மண்ணுக்குள் புதைந்து கிடந்த வைரங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து மிளிர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த வைரம் மிளிரும் போது நான் நேற்று வைரம் சொல்லி கொண்டிருந்தேனே, அப்ப நான் மங்கி போயிடுவேனாங்கிறது கேள்வியே இல்லை. ஆர்சிஎம் என்பது வைரங்களை உருவாக்குவதுதான். டைமண்ட் எல்லாரும் கோ டைமண்ட் எதுக்கு பேசுறோம்? நம்ம டைமண்ட் சாருக்கு தேவையா? நமக்கு வந்து கடைக்கோடி இருக்கிற டெப்த்ல உள்ளவங்கள்ட்ட வந்து நேரடியாக பேசணுங்கிறது அவசியம் இருக்கு அவருக்கு. அவர் வந்தாலும் வராவிட்டாலும், அவரு களத்துல நின்றாலும் நிக்காவிட்டாலும் அவரு டைமண்ட் தான். அவருக்கு கிடைக்க போற மரியாதையும் வருமானமும் பின்னும் எல்லாம் அப்படி நிரந்தரம் தான். ஆனா ஏன் தேடி வர்றாரு? ஏன்னா ஆர்சிஎம்ஐ செய்ய வந்தார் அவர். அவரு 19 வருஷத்துக்கு ஆர்சிஎம் செய்ய வந்தவர். இன்னைக்கும் ஆர்சிஎம் செய்து கொண்டிருக்கிறார். கற்றுக்கொண்டு வந்தவர் இன்னைக்கும் கற்றுக்கொண்டிருக்கிறார், நமக்கு கற்றுத் தருகிறார். அப்போ இந்த கற்றலை விட சிறந்த வாழ்வியல் அனுபவம் எதுவும் கிடையாது. ஏன்னா ஆர்சிஎம் வாழ்வியல், அந்த வாழ்வியல் அது வாழ்ந்து பார்க்கணும். ஆர்சிஎம் என்பது ஒரு திரைப்படம் அல்ல. யாரோ ஒரு ஹீரோ வந்து ஆட்டம் போடுவார், 10 பேர் அடிப்பாரு, 100 பேர் அடிப்பாரு. யாரோ ஒரு ஹீரோ வந்து பாட்டு பாடுவாரு. நம்ம எல்லாம் திரைக்கு முன்னால உட்காந்து கை தட்டிட்டு கலைந்து போய் நம் வாழ்க்கையை அனுபவிச்சு நல்லதோ கெட்டதோ அதை அனுபவிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். ஆர்சிஎம் அப்படி இல்லை. எல்லோரும் திரையில் தோன்ற வேண்டும், எல்லோரும் மேடையில் வர வேண்டும், எல்லோரும் இந்நாட்டு மன்னர். அதுதான் ஆர்சிஎம் இலக்கு. அப்போ இந்த வாய்ப்பு எவ்வளவு ஆர்சிஎம் வாய்ப்பை உணர்வதற்கு இந்த கொரோனாவுக்கும் ஜூமுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா வாய்ப்பு எப்பவுமே இருந்தது. 20 வருடமாக டிசி ஜபரா அவர்கள் சிந்தித்த வாய்ப்பு எல்லோருக்கும் வழங்கப்பட்டு விட்டது. எப்படி இயற்கை கொடுத்த எல்லா வளங்களையும் எல்லாரும் அனுபவிக்கிறது இல்ல. சில பேர் இயற்கை வளங்களை அழிக்கிறார்கள், சில பேர் இயற்கை வளங்களை பிறட்டு சூறையாடுறாங்க, சில பேர் இயற்கை வளங்களை உணராமல் அதை பயன்படுத்தாமல் விடுறாங்க. இது போல்தான் ஆர்சிஎம் என்ற அற்புதமான ஒரு வரத்தை உணராமல், புரியாமல், அல்லது யாருக்கும் புரிய வைக்காமல், அல்லது யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது என்ற சுயநலத்தில் பல தவறுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பொது உடைமை தத்துவம் வந்துருச்சு. அதுக்கு வர வச்ச கொரோனாக்கு திரும்பவும் நன்றி. காமராஜ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி இந்த ஜூமை கொடுத்தது. இந்த 2ல வந்து இணைந்து விட்டோம். திரும்ப நமக்கு வருந்த வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த அற்புதமான களத்தை, இந்த ஒரு புரிதலுக்கான ஒரு பயிற்சி பட்டறையை பயன்படுத்த வைக்கணும் நமக்கு உள்ளவங்களை. நாம் தொடர்ந்து வந்து விட்டோம். ஓரளவு நாம் புரிந்து கொண்டோம். நமக்கு வேலைகள் இருக்கலாம். நம்ம ஒரு நாள் வராம 2 நாள் வராம போயிட்டு வரலாம். ஆனால் எது முக்கியம்? புதியவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. நாம் கற்றுக் கொடுப்பதை விட இந்த களம் கற்றுக் கொடுக்கும். இந்த பல்வேறுபட்ட முகமும் பல்வேறுபட்ட பரிணாமம், அந்த வெங்கடேஷ் பேசினாரு, ஈஸ்வரன் பேசுறாரு, இதுல எவ்வளவு பெரிய ஆளுமைகள் வருது. இங்க உங்கள்கிட்ட தான் கத்துக்கிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா எடுத்ததை வளமாக வளர்த்து கொடுப்பதுங்கிறது இருக்குல்ல, அதுதான் முக்கியமான செய்தி. ஏன்னா எந்த ஒரு விதையைத்தான் நடுறான் விவசாயி. ஆனா அது என்னென்ன கனிகளை, என்னென்ன பழங்களை, என்னென்ன பலன்களை கொடுக்க போகுதுங்கிறது பாக்குறவங்களுக்கு தெரியாத. ஏதோ ஒரு விவசாயி ஒரு விதையை நடுறான். ஆனா வந்த பிறகுதான் தெரியுது. அதுபோல் அந்த நடப்படும் விதைகள் நல்ல மண்ணில் விட விதைக்கப்படுகிறதா, நல்ல வீரியமிக்க விதையா இருக்குதா, அது கொடுக்க போற பலன் யாருக்கு? சமூகத்துக்கு. அப்ப ஆர்சிஎம் என்பது சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான விருட்சம். இந்த விருட்சத்தை 2 பேர் வந்துட்டாங்க. வாழ்த்துக்கப்படுத்தணும். நாம தொடர்ந்து இதுல பங்களிக்கணும், தொடர்ந்து உணர்ந்து கொள்ளணும், கற்றுக்கொள்ளும் மாணவர்களாகவே இருக்கணும், கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களாக மாறும் வரை
மாறினாலும் மாணவர்களா இருக்கணும். டைமண்ட் சாரை போல, சுரேந்திரவர் சாரை போல. வாழ்த்துக்கள்.